ஏடேழு தானே என் நினைவின் முன்னே நிற்க வேணும். எல்லாருக்கும் நமஸ்காரங்க. நம்மளோட தலைப்பில் பேனாவினுடைய பயன் என்ன அப்படிங்கிறது தான். இப்போது ஒரு பேனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட பயன் என்ன? எழுதுறது, சரிங்களா? முக்கியமான பயன் எழுதுறது. அது மூலமாக நம்மளோட கருத்தை பரிமாற்றம் செஞ்சுக்கிறதுக்கு உதவுது. அப்போது முக்கியமான பயன் என்ன? எழுதுறது. அப்போது ஒரு சீப்பு எடுத்துக்கிட்டோன்னா அதோட பயன் என்ன? நம்ம தலையை வார்றது. அதே மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதோட பயன் என்ன? படிக்கிறது. அப்படி நம்ம நிறையா விஷயத்தை பார்க்குறப்போ ஒரு பொருளுக்கும் ஒரு பயன் இருக்குது இல்லைங்களா? அப்போது கடவுள் அப்படிங்கிறவங்களோட பயன் என்ன? அவங்களால நம்மளுக்கு என்ன பயன் அல்லது பலன், சரிங்களா? அப்போது நம்மளால் எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்க முடியும். நம்மளால் எழுத முடியும், படிக்க முடியும். நம்மளுக்கு வேணுங்கிற விஷயத்த நம்மளாலேயே கட்டாயமாக செஞ்சுக்க முடியும். அப்போது கடவுளோட பயன் என்ன நம்மளுக்கு அப்படின்னு வரப்போ ஒரே ஒரு பயன்தான். என்ன பயன் அப்படின்னா, மரணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அந்த மரணத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று சிவன்கிட்ட போகிறது, ஒன்று இரண்டாவது யமன்கிட்ட போகிறது. அப்போது அந்த மரணம் நிகழ்கிறப்போ கடவுளோட ஆசீர்வாதமும் அவங்களோட அன்பும் அவங்களோட பேரிரக்கமும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம சிவன்கிட்ட போவோம், சொர்க்கத்துக்கு போவோம். அவங்களோட பலன் அப்படிங்கிறது, பயன் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்மளுக்கு உதவுது, சரிங்களா? அப்போ கடவுள் அப்படிங்கிறவங்க எதுக்காக அப்படின்னா, மரணம் நிகழ்கிறப்போ யமன் கையிலிருந்து தப்பு வச்சு சிவன் கைக்கு நம்மளை கொண்டு போகிற அந்த ஒரே ஒரு செயலுக்கு மட்டும்தான் கடவுள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அப்படின்னு சொல்லி நிறையா கோயில்களில் அருள்மிகுன்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம எல்லா கோயிலுக்கும் போய் என்ன பண்ணுறோம்? பொருளை தான் வேண்டுறோம். கடவுளே எனக்கு இதை கொடுங்க, கடவுளே எனக்கு அதை கொடுங்க, நான் எக்ஸாமில் பாஸ் ஆகணும், நான் நிறையா சம்பாதிக்கணும், நான் நிறையா வாங்கணும் அப்படின்னு நிறையா நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு என்னென்ன பொருள் தேவையோ, என்னென்ன பிரச்சனையை தீர்க்கணுமோ அதை தான் போய் கேட்குறோமே தவிர பரத்துக்கு, சரிங்களா, இகத்தில் இல்லாமல் பரவாழ்வுக்கு தேவையான அந்த பொருளை யாருமே நம்ம கேட்குறதில்ல. அப்போ கோயிலுக்கு போய் நம்ம என்ன கேட்கணும்? எனக்கு அருள் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இறைவனை வேண்டணுமே தவிர இந்த வாழ்க்கைக்கு உண்டான பொருளை நம்ம வேண்டக்கூடாது, சரிங்களா? இப்போ கடவுளோட பலன் என்ன? பயன் என்ன? நாளைக்கு மரணம் நிகழ்கிறப்போ அந்த மரண தருவாயில் யமன் கைவசப்படாமல் சிவபதத்தை அடையிறதுக்கு உதவுறதுக்கு தான் நம்ம கடவுளை வேண்டணும். கடவுளோட பயனும் பலனும் அதுதான், சரிங்களா? இதை பயின்ற இடம் மெய்வழிச்சாலை. பயின்ற பள்ளியின் பெயர் மெய்க்கல்வி கலாசாலை. அனைவருக்கும் நன்றி, நமஸ்காரங்க. மீண்டும் இதே போல் ஒரு சிறப்பான தலைப்பில் சந்திக்கலாம்.